Here I come. இப்ப பாரு அவன் பல்ல கடிப்பான் பாரு. நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். அல்லாஹு அக்பர். சார் தூங்கிட்டா சார். நம்ம அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பத்தி நிறைய சில கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நிறைய சில தற்கூரின் கரெக்டாக சொன்னானுங்க. அக்கள் தற்கூரி பொழுது நிறைய சில. நிறையானா அதிகம்னு அர்த்தம், சீலைனா கொஞ்சம்னு அர்த்தம். அதுன்னு நிறைய சில. சரி ஏதோ ஒன்று 5 நிமிஷம் ஸ்பீச், 5 நிமிஷம் தான் பேசினார், அதுக்கு மேலே பேசல. அந்த கருமத்தை கூட படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுருக்கிறாரு. கேவலமா இல்லை? அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பத்தி நிறைய சில என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய சிலன்னு தப்பா பேசாது, யதார்த்தம் வாயில வந்துருச்சு. இப்போ மாத்தி பேசணும்ல, சரியா பேசணும்ல. நீங்க அந்த வீடியோ பாருங்க, அசிங்கமா இருக்கும். முதல்ல ஒன்று பேசியிருப்பார்ல, அதை அப்படியே திரும்ப பேசுவார். 5 நிமிஷம் ஸ்பீச், அதை மனப்பாடம் பண்ணி யாரா பேசுவாங்கல்ல. இது உனக்கே அசிங்கமா இல்ல? நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லியோ, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். ஏன்டா புழுகுற? நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லியோ, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். யாருக்கு? யாருக்கோ. எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். What bro? It's very wrong bro. நடிகரின் பிரச்சார பயணத்தின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நடிகரின் எந்த பிரச்சாரத்திலும் கூடாத கூட்டம் கரூரில் மட்டும் எப்படி கூடியது? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா, ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. தற்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் பயன்படுத்தப்பட்ட கேமராக்கள் விசாரணைக்குள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை எந்த அரசியல் கூட்டத்திலும் எந்த அரசியல் தலைவரும் பயன்படுத்தாத திரைப்பட படப்பிடிப்புகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் கேமராக்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. எரிக்க போறீங்களா?
பரவாயில்ல, நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு ஜிம் சக் 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 பூ பூ. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஏய், நீங்க என்னடா ரெண்டு கட்டியா கொண்டு வரீங்க? 4 கட்டியா கொண்டு வந்து எரிக்கிடா. நீங்க எரிக்கிறது முன்னாடி வெயில எரிஞ்சு நானே சித்திரம் பொழுகுது. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். தலைவரே, திருச்சி மாநாடு நடத்திடலாம்ல? நீ பண்ணு புசி. அப்போ மார்ச் 25 6 தானே தலைவரே? தலைவரே கன்ஃபார்மா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆஹா, சூப்பர் தலைவரே, சூப்பரே. ஹலோ, மாநாடு திருச்சியில தான். அங்கதான் 25 மார்ச் மாநாடு. வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஹாய் வி 25th free பண்ணிப்போ நம்ம தாய்லாந்து ட்ரிப் போறோம். ஃப்ரீதாமா கண்டிப்பா போலாம். மத்ததெல்லாம் நீயே பிளான் பண்ணிடு. பை. சொல்லுங்க மாமா குட்டி. டேய் புசி, மார்ச் 25 தாய்லாந்து போகணும். ட்ரிப்புக்கு எல்லாம் பிளான் பண்ணிடு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்பேன். யோ புசி, லூசாயா நீ? டிவி உடைச்சு எங்கேயா போற? போயாயோ, உன்னைதான் அடிக்க முடியல, அதான் டிவியை உடைச்சேன். டீயாச்சு மாநாடாச்சு. தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த டைலாக்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்க கேட்டன்னு தெரியல. பாத்துறோமா? பூமாப்பட்டி டைலாக்கையும் உடல நீ என்ன எழுத்தரவனை தீ வச்சு கொளுத்த மலை எமம்ல எழுதித்தர அவனுக்கு. என்னை கூட்டணிக்கு அழைப்பாரோ, இல்லை குண்டுக்குள்ளே அடைப்பாரோ, இந்த தேர்தலில் நான் வெல்வேனோ, இல்லை தோல்வியுற்று செல்வேனோ, தத்தளிக்கும் நிலையில் என்னை விட்டதேனோ, தத்தெடுக்க யார்தான் வருவாரோ, இனி என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னை கூட்டணிக்கு அழைப்பாரோ, என்னை கூண்டுக்குள்ளே அடைப்பாரோ, இந்த தேர்தலில் நான் வெல்வேனோ, இல்லை தோல்வியுற்று செல்வேனோ. பொய்களை சொல்லி ஊரை ஏமாற்றினேன், உண்மையை ஒழித்து பொய்யை ஊட்டினேன். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. நானே நடித்து காட்டினேன், எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினேன், ஜெயிக்கும் எண்ணத்தையே மாற்றினேன், பனையூர் வீட்டை இழுத்து பூட்டினேன். நான் கேட்கும் பதில் இங்கு வாராதா, நான் வெல்ல வாய்ப்பொன்று தாராதா, தாவேக ஆட்சிதான் அமையாதா, ஏக கூட்டணியில் இணையாதா, வழியோரம் விழி வைக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங் காணா.